வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தானே டிஎன்பிஎஸ்சி. நாம இந்த சேனலில் போட்டித் தேர்வு வகுப்புல வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி 10ஆம் வகுப்பு இயல் 4ல் இருந்து ஒரு முக்கியமான 30 வினாக்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடின உழைப்பு ஒருபொழுதும் தோற்பதில்லை. உங்களின் அரசு பணி கனவு உங்கள் கையில். தயங்காமல் தொடங்குங்கள், தடையின்றி வெல்லுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னா அது என்றைக்குமே என்ன ஆகாது, அந்த கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் உண்டு. ஸோ அதனால் இப்போ எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வெற்றி அப்படிங்கிறது, இந்த அரசு பணி அப்படிங்கிற வெற்றி அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளால் ரொம்ப இதுவாக இருக்குது, படிக்க முடியலைனாலும் சரி, புக்கை எடுத்து வச்சுக்கிட்டாச்சும் நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நாளைக்கு நம்மளும் ஒரு அரசு அதிகாரி தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வி, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்போது இலக்கண முறைப்படி நம்ம பேசுகிறோம், அதில் பிழையே கிடையாது. ஸோ பிழை இல்லாமல், பிழை வந்துச்சுன்னா அதை நம்ம வழு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வழாநிலை என்று அழைக்கப்படுகிறது. பொறுத்துக. ஓகேவா? அடுத்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எல்லாமே வழு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திணை வழு, திணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செழியன் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா, அக்ரிணை பொருள் இருக்கு இல்லையா, அக்ரிணை உயர்திணை இருக்குது. இந்த இடத்துல செழியன் அப்படிங்கிறது உயர்திணை, ஆனால் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அக்ரிணையை தான் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல செழியன் வந்தது, அதாவது உயர்திணையை, அந்த அக்ரிணையை சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லறதுனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திணை வழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1க்கு 2. அடுத்து பால்வழு. பால்வழு, கண்ணகி உண்டான். கண்ணகி என்பது பெண் பால், உண்டான் என்று ஆண் பாலை குறிக்கக்கூடிய சொற்களை இங்கே யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், பால்வழு என்று குறிப்பிடுகிறோம். இடவழு, நீ வந்தேன். ஆக்சுவலாக நீ வந்தாயின்னு இருக்கணும், அந்த இடத்துல நீ வந்தேன் அப்படிங்கிறது அந்த இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தவறாக இருக்கிறதுனால இதை நம்ம இடவழு அப்படின்னு சொல்கிறோம். காலவழு, நாளை வருவான். அதாவது இது நேற்று வருவான் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ நாளை அப்படிங்கிறது இந்த இடத்துல நேற்று வருவான், நேற்று வந்துட்டாங்க அப்படின்னு தானே இருக்கணும். ஓகேவா? நாளை வருவான் அப்படிங்கிறதுக்கு தான் கரெக்டு. அப்போ இந்த இடத்துல நேற்று வருவான் அப்படிங்கிறது அந்த காலத்தை குறிக்கக்கூடிய சொல் தவறாக இருப்பதனால இது என்ன வழு, காலவழு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, வழு வழாநிலைகள் முறையே எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வழு அப்படிங்கிறது 7 வகை இருக்குது, வழாநிலை அப்படிங்கிறது 6 வகை. ஸோ வழு அப்படிங்கிறது 7, வழாநிலை அப்படிங்கிறது 6 வகை. அடுத்த கேள்வி, என் அம்மை வந்தாள் என்று பசுவை பார்த்து கூறுவது எழுவகை வழுவமைதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வழுவமைதி அப்படின்னா என்னது அப்படின்னா, இலக்கண முறை இல்லாமல் நம்ம பேசுறது தான், தவறாக பேசுறது தான். ஆனால் நம்ம இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தவறுகள். ஓகேவா? சில வார்த்தைகளை நம்ம தவறாக பேசணும் அப்படின்னா அது வழாநிலை வழு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக பேசினா வழாநிலைன்னு சொல்கிறாங்க. நம்ம தவறாகவே பேசியும் வழுவாகவே பேசியும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழாநிலை அப்படின்னு சொல்கிறோம், அதாவது வழு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என் அம்மை வந்தால் அப்படின்னு மாட்டை பார்த்து நம்ம பாசமாக சொல்கிறோம். ஸோ அதனால் இதை ஏற்றுப்பாங்க. நம்மை வந்தால் அப்படிங்கிறது உயர்நிலைகளை குறிக்கக்கூடியது. ஆனால் பசு அப்படிங்கிறது அந்த அக்ரிணையை பாட்டு சொல்கிறாங்க இல்லையா, இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இது நம்ம வழுவமைதின்னு சொல்கிறாங்க. இது எவ்வகை வழுவமைதி அப்படின்னா உயர்திணைக்கு பயன்படுத்த வேண்டியதை பசுவாகிய அக்ரிணைக்கு பயன்படுத்துவதனால இது திணை வழுவமைதி. ஓகேவா? அடுத்து 5வது கேள்வி, கூற்று 1, இலக்கண பிழையுடையதாயினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம இலக்கண முறை இல்லாமல் தவறாகவே பேசினாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை தான் நம்ம வழுவமைதின்னு சொல்கிறோம். வழுவமைதி அப்படிங்கிறது 5 வகைப்படும். ஸோ 1 கரெக்டு, 2 கரெக்டு. அடுத்து, குயில் கத்தும் என்பது எவ்வகை பிழை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குயில் அப்படிங்கிறது கூவக்கூடியது. ஓகேவா? ஸோ நமக்கே தெரியும் குயில் என்பது கூவக்கூடியது, அதோடைய மரபையே இந்த இடத்துல தவறாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது என்னது, மரபு வழு. அடுத்து, ஒரு விரலை காட்டி சிறிதோ பெரிதோ என்று கேட்பது எவ்வகை வழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விரலை காட்டி அது எப்படி சின்னதாக பெருசான்னு கேட்க முடியும். இந்த இடத்துல கேள்வியே தவறாக இருக்குது. 2 விரல்களை காட்டி தான் எது சின்னது எது பெருசு அப்படின்னு கேட்க முடியும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கேள்வியே தவறாக இருப்பதனால் இது வினா வழு. கண்ணகி எங்கே இருக்கிறாய் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று கூறுவது. அப்போ கண்ணகி எங்கே இருக்கான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதற்கு விடையா கண்ணாடி பைக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விடை அப்படிங்கிறது இந்த இடத்துல தவறாக சொல்கிறார்கள் இல்லையா? ஸோ அதனால் இது விடை வழுவில் வந்துவிடும். அடுத்து, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் அமைந்துள்ள வழுவமைதி, அதாவது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிகழ்காலம் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது எதிர்காலத்தை நிகழ்காலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ காலத்தை இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தவறாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது கால வழுவமைதி. ஓகேவா?
இது வந்து காலத்தை தவறாகவே சொல்லியிருந்தாலும் ஸோ நம்ம அவங்க குடியரசுத் தலைவர் அந்த பெரும்பான்மையை கருதி நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஸோ நாளை அவர் வருகிறார் அப்படின்னு சொல்கிறத நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம், மிஸ்டேக்காக பார்க்க மாட்டோம். நாளைக்கு வருகிறார் கிடையாது, வருவார் அப்படின்ட்டு நம்ம யாரும் அதை திருத்துறதில்ல. நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் இது எதில் வந்துடும் அப்படின்னா வழுவமைதியில் வந்துவிடும். அடுத்து 10வது கேள்வி, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் கொஞ்சுவது. இந்த இடத்துல மகன் கிடையாது. ஸோ பெண் பாலை ஆண் பால்களை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ இது என்னது அப்படின்னா பால் வழுவமைதி. இப்போ பெண் குழந்தைகளை வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஓகேவா. ஸோ நம்ம ஏற்றுக்கிட்டதுனால இதெல்லாம் வழுவமைதியில் வந்துடும். இதே நம்ம ஏற்றுக்கலை அப்படின்னா அது வழு. ஓகேவா. ஏற்றுக்கிட்டதுனால இது வழுவமைதி. அடுத்து 11வது கேள்வி, தற்சுட்டு முன்னிலை படற்கை என்பதை எதனை குறிக்குது அப்படின்னா இது மூவிடங்களை குறிக்கக்கூடியவை. இவை தற்சுட்டு முன்னிலை படற்கை என்பது மூவிடங்களை குறிக்கக்கூடிய சொற்கள். தன்மை என்றால் நம்ம குறிக்குமா, முன்னிலை நீன்னு சொல்றது முன்னிலை, நம்மள இல்லாம 3ஆம் அவரை குறிக்கிறதா நம்ம படற்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழ்கண்டவற்றுள் தன்மை பன்மை பெயர்கள் எவை. அப்போ தன்மை என்றால் தன்னை குறிக்கக்கூடிய பெயர்கள், அதுலேயே பன்மையும் சேர்ந்து வரணும். அப்போ நம்ம தன்மையிலே நிறைய பெரிய குறிக்கணும். இப்போ நான் யான் என்பது தன்மை பெயர், ஆனால் நான் அப்படிங்கிறது பன்மை கிடையாது. அது நான் அப்படின்னா என்ன மட்டும்தான் குறிக்கும். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, தன்மையில் பன்மை பெயர்கள். இப்போ நாம் அப்படின்னு நாம்னா நான் என்ன மட்டும் கிடையாது, இன்னொரு 2-3 பேரை சேர்த்து நாம் அப்படின்னு சொல்றோம். நாங்கள் அப்படிங்கிறது தன்மை பெயர் தான், ஆனால் என் கூட நிறைய பேரை சேர்த்து குறிக்கிறது. யாம் நாம் யாம் நாங்கள் அப்படிங்கிறது இதுதான் தன்மை பன்மை பெயர்கள். தவறான இணைய கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான இணையை கண்டறி. ஸோ வந்தான், ஸோ யாரோ ஒருத்தவன் வரான், அப்போ இது படற்கைன்னு நமக்கு தெரியுது. வந்தான் அப்படிங்கிறது ஆண்பால், சரி. வந்தாள், யாரோ ஒருத்தவங்க வராங்க, அதனால அது படற்கை, ஸோ அது பெண்ணை குறிக்குது, சரி. வந்தனர், அப்போ யாரோ நிறைய பேர் வராங்க, அதனால வந்தனர், அப்போ இது படற்கையில் பலர்பால், கரெக்டு. படற்கை ஒன்றன் பால், வந்தன அப்படிங்கிறது கிடையாது, இது தவறு. வந்தன அப்படிங்கிறது நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா அக்னியை குறிக்கக்கூடிய அந்த பலர்பாலில் சொல்லுவோம், பலவின் பாலில் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்னது தவறான இணையாக இடம்பெற்றிருக்கிறது. ஸோ ஆப்ஷன் டி வந்து இந்த இடத்துல தவறு. ஏன்னா பலவின் பாலில் தான் என்ன சொல்லுவோம், வந்தது வந்தன அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது வந்து இந்த இடத்துல தவறானது. அடுத்த கேள்வி, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் என தன்னை பலர்கையில் கூறுவது. இப்போ நாமளே நம்மளை பற்றி சொல்லுவோம்ல, எப்பயுமே நம்மளுடைய பேரை சொல்லி நாமளே சொல்லிப்போம். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த மாறனே அவரை பற்றி சொல்லிக்கிறாரு, இந்த மாறன் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவரே அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ இது நம்ம தன்மை முன்னிலை படற்கையை இடப்பெயரில் சொல்லுவோம். இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்மை பெயரை என்ன சொல்லியிருக்காங்க, படற்கையில் வச்சு அவங்களே பேசியிருக்காங்க. அப்போது இது வந்து இடம், தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது இடத்தை குறிக்கிறது. இந்த மாறன் அதாவது தன்மையில் இருக்கிற ஒருத்தவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டாங்கன்னா அவரே படற்கையில் வச்சு பேசுறதுனால இது எதில் வந்துடும் அப்படின்னா இட வழுவமைதி. எதில் வந்துவிடும், இட வழுவமைதி. 15வது கேள்வி, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் காய்ந்த இலை காய்ந்த தோகை என்பன எவற்றை குறிக்கிறது. காய்ந்த இலை அப்படின்னா எது, காய்ந்த தோகை அப்படின்னா எது. காய்ந்த இலை என்றால் சருகு, காய்ந்த தோகை அப்படிங்கிறது சண்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா. ஸோ காய்ந்த இலை என்பது சருகு, காய்ந்த தோகை என்பது சண்டு. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதினில் பட வேண்டும் என்று பாரதியார் பாடியுள்ளார். இது எவ்வகை வழுவமைதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குயில் அப்படிங்கிறது கூவும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோடைய மரபுகளை தப்பா சொல்லியிருக்காங்க. குயில் கூவும் என்பதே மரபு, ஆனால் இங்கே குயில் கத்தும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம வழுவில் எடுத்து போனால் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். விவசாய பாடல்களில் இதை மாதிரி வருகிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வழுவமைதியில் வந்துவிடும். ஸோ மரபை தவறாக குறிப்பிட்டிருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அது வழுவமைதியில் வந்ததுனால இது மரபு வழுவமைதி. ஓகேவா. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் பட வேண்டும் என்பது மரபு வழுவமைதி. ஸோ 17வது கேள்வி, பொறுத்துக. திணையில வழாநிலை, அப்போ திணையில சரியாக இருக்கக்கூடிய சொல் நாளை வருவான் என்பது சரியாக இருக்கிறது. இது காலம். திணை என்றால் உயர்திணை இல்லையா. ஸோ ஆப்ஷன் 4 பாருங்க, செழியன் என்பது திணையை குறிக்கிறது, உயர்திணையை குறிக்கிறது. செழியன் வந்தான். ஸோ கரெக்டாக இருக்கு. அப்போ திணை வழாநிலை, இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. பால் வழாநிலை, பால் அப்படின்னா அப்போ ஒன்று ஆண் பாலை இல்லை பெண் பாலை எங்கே இருக்கும், ஆப்ஷன் பியில் இருக்கு. செல்வி பாடினாள், ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கு. இட வழாநிலை, இடத்தை குறிக்கக்கூடிய சொல். நான் வந்தேன், ஸோ இது சரி. ஸோ கால வழாநிலை, நாளை வருவான், கரெக்டு. வருகிறார்னு இல்லை வருவான், ஸோ இதுவுமே சரியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. நாளை வருவான், செழியன் வந்தான் அப்படிங்கிறது திணை வழாநிலை. நான் செல்வி பாடினாள் அப்படிங்கிறது பால் வழாநிலை.
நான் வந்தேன் அப்படிங்கிறது இட வழாநிலை, நாளை வருவேன் அப்படிங்கிறது கால வழாநிலை. ஸோ 4, 2, 1, 3 அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியான விடை. அடுத்து 18வது கேள்வி, அஃறிணைக்குரிய பால்கள் யாவை அப்படின்னு நமக்கே தெரியும். உயர்திணைக்கு ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி அஃறிணைக்குரிய பால்கள் எது அப்படின்னா ஒன்றன்பால், பலவின்பால். ஒன்றன்பால், பலவின்பால் அப்படிங்கிறது அஃறிணைக்குரிய பால்கள். பசு கன்றை ஈன்றது, இது எவ்வகை வழாநிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசு கன்றை ஈன்றது, இது கன்று அப்படிங்கிறது ஈன்றும், இது மரபு. கன்று அப்படின்னா ஈன்றது அப்படின்னா நம்ம சொல்றது மரபு. பசு குழந்தை பிறந்தது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். கன்றை ஈன்றது அப்படிங்கிறது தான் மரபு. இல்லை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் வந்திருக்கிறதுனால இது மரபு வழாநிலையில வந்துடும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் எதை குறிக்குது அப்படின்னா, இலக்கண முறை இல்லாமல் பேசணும் எழுதணும் அப்படின்னா அது வழு அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டா? இலக்கண முறையோடு பேசினா வழாநிலை, இலக்கண முறையின்றி பிழையோடு பேசினா வழு. அது பிழையாவே இருப்பினும் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வழுவமைதி. ஓகேவா? ஸோ அடுத்து, பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5வது திருமொழி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? 5ஆம் திருமொழி. வாளால் அறுத்து சுட்டினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர். ஸோ வாளால் அறுத்து சுட்டினும் இந்த வரி எதுல இருக்கு அப்படின்னா பெருமாள் திருமொழியில இடம்பெற்றிருக்கிறது. இதோடைய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில இடம்பெற்றிருக்கிறது. இதோடைய ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். அதாவது வாளால் அறுத்து சுட்டினும். ஸோ நமக்கு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பொருள்? ஸோ நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்த அவங்க அறுத்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லதுக்காக தானே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுப்போம். அதே மாதிரி கடவுள் நமக்கு சில துன்பத்தை கொடுத்தாலுமே அது நம்ம நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிற மாதிரி இந்த பாடலை அவங்க பாடியிருப்பாங்க. ஸோ அடுத்தது 23வது கேள்வி, 8 தொகை நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பண்ணோடு. ஓகேவா? பண் என்றால் இசை. அப்போ இசையோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு பொருள்படுது. ஸோ பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னா பரிபாடல். விசும்பின் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இப்பாடல் வரியை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா கீராந்தையார். யாரு? கீராந்தையார். இந்த பாடல் வரி யாருடையது? கீராந்தையாருடையது. அடுத்த கேள்வி, இந்திய பாரத ஸ்டேட் வங்கி இருக்கு இல்லையா? அது உருவாக்கியுள்ள செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென் பொருளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் பாரத வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கியிருக்க அந்த உரையாடல் மென்பொருளோட பேர் என்ன அப்படின்னா இலா. அதோட பேர் என்னது? இலா. அடுத்த கேள்வி, பெப்பர் எனப்படும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெப்பர் அப்படிங்கிற இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு ஜப்பான். அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய புகழ்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலத்தின் சுருக்கமான வரலாறு. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய அந்த நூலோட பேர் என்னது? காலத்தின் சுருக்கமான வரலாறு. இது பார்த்தோம் அப்படின்னா 40 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 28வது கேள்வி, பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்று புகழையுடையது. கரெக்ட். பரிபாடல் நம்ம ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவோம். இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்டது. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ காரணமானது கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருடைய நினைவு நாளில் பிறந்து யாருடைய பிறந்த நாளில் இறந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா கலிலியோட நினைவு நாளில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பிறந்திருப்பாரு. அதே சமயம் யாருடைய? கலிலியோடைய நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனுடைய பிறந்த நாளில் இறந்திருப்பார். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யாருடைய நினைவு நாளில் பிறந்தாரு? கலிலியோட. யாருடைய நினைவு நாளில் இறந்தாரு அப்படின்னா ஐன்ஸ்டீனுடைய பிறந்த நாளில் இறந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருமே என்னது? அண்ட பெருவெளியை பற்றி ஆராய்ச்சி செஞ்சவங்க. அவங்களுக்குடைய ஒரு ஒத்துமை இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. உயிர் தோற்றத்திற்கு முந்தைய காலமான ஊழிக்காலம் பற்றிய அறிவியல் பூர்வமான கூற்று தமிழ் சங்க இலக்கிய நூல். ஸோ இந்த உலகம் ரொம்ப பழமையானது. ஸோ இப்படியெல்லாம் தான் இருந்திருக்கும், இப்படியெல்லாம் தான் உருவாயிருக்கு அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான செய்தி சங்க இலக்கியங்களில் இருக்கான். ஸோ அதை பற்றி சொல்கிற நூல் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பரிபாடல். ஓகேவா? உயிர் தோற்றத்திற்கு முந்தைய காலமான ஊழிக்காலம், முன்னாடியே இந்த பூமியெல்லாம் உருவானுச்சு, இப்படியெல்லாம் தான் உருவாயிருக்கும், இப்படியெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னா பரிபாடல். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோக்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டன்டான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.